வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அஃபிஷியலி டே நம்பர் 2 பதிவு நம்பர் 2ல் இருக்கும். 847வது ஆலயமாக ஸ்ரீ மகா கருமாரியம்மன் கருப்பர் ஆலயம் மாச்சாப் எஸ்டேட் துரியந்துங்கால இருக்கின்ற ஒரு ஆலயத்திலேருந்து மண்ணெடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தில் என்ட்ரி பண்ணாலே ஒரு எஸ்டேட் நடுவில் ஒரு கிளாப்பா சைட் காம்பவுண்ட்குள்ள மகாமாரியம்மன் மகாராணி மாதிரி இருக்காங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி சங்கிலி கருப்பரும் அவ்வளோ பெருசு இருக்காரு. பார்க்கவே கூஸ்பாமாக இருந்துச்சு. அந்த ஆலயத்துக்கு முன்னாடி காளியம்மனோட வழிபாடும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அம்பாலோட வழிபாடு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. அம்பாள் மிக பழமையான அம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஏன்னா இந்த எஸ்டேட்குள்ளே பூர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசி நேரத்தில் அனுமதி வழியாக டைரெக்டாக எஸ்டேட்டில் போயிட்டு ஒரு பிடி மண் எடுத்திருந்தோம். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. அம்பாளுக்கு பூக்குழி திருவிழா எடுப்பாங்களாம். அந்த பூக்குழியிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு கோவில்காரங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சு. பாருங்க, நானே எவ்வளோ சுண்ணோண்டா இருக்கேன். பின்னாடி கருப்பரை பாருங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம். இந்த எல்லையிலே பக்கத்து எல்லைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. சிலாண்டார் மிளாக்கால இருக்கின்ற ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் 848வது ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தோம். நாங்கள் வரும்போது திருக்காப்பு போட்டிருந்தாங்க. இருந்தாலும் கோயிலோட அர்ச்சகர் ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. கோவில் தலைவரே சொல்லியிருந்தாரு எங்கள் கோயிலேருந்து மண் எடுத்துக்கன்னு. அவங்களோட இந்த யாகம் வளர்க்குற இடத்துலேருந்து அங்கே பூச்செடி பார்த்தீங்கன்னா, யாகம் வளர்க்குற சில இடத்துல அப்படியே கோசமாக விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த கோயில் ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல பூச்செடி வச்சு பூ மரங்களை வளர்த்து துளசி மரங்களை வளர்த்து அந்த இடத்த இன்னும் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 849வது ஆலயமாக தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயம் கிசங் பாஜா ஜாசின்ல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கிடச்சிச்சு. நாங்கள் வரும்போது அப்போ தான் கோயிலோட அர்ச்சகர் வந்திருந்தார். அவரும் விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தாரு. கோயில் தலைவர்கிட்ட அனுமதி கேட்டிருந்தோம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அம்பாலோட அபிஷேகம் பண்ண குங்குமம் ஒரு பிடி மண்ணாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா சில கோயிலில் இடமே இல்லாத, அதாவது மரங்கள் நட முடியாத அளவுக்கு மோசைக் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த காம்பவுண்ட் அப்படி ப்ரிசர்வ் பண்ணாதான் பிற்காலத்தில் எதுவும் உடையாதுன்னு அப்படி சொல்லிட்டு அவங்களோட கருத்து பிரகாரப்படி செஞ்சுருப்பாங்க. அதனால அம்பாலோட அபிஷேகம் பண்ண குங்குமத்தை ஒரு பிடியாக எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லையை ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தொலைவில் 850வது ஆலயமாக தேவி ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் பம்பாவ் மிளாக்கால இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது இந்த கோவிலில் மத்தியான நேரத்தில் ஒரு கல்யாணம் இருக்கிறவாசி ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. அம்பாளுக்கு திருக்காப்பு போட்டிருந்தாங்க. ஆனால் கோவில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிதாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாந்தமாக, அவ்வளோ விசேஷமாக தான் ஃபீல் பண்ணியிருந்தேன். இங்கே ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்குது, ஐயப்பன் வழிபாடு இருக்குது, மற்றும் பேச்சாயம்மனோட வழிபாடு இருக்குது. இந்த ஆலயத்தோட பழமையான ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. அங்கே இருக்கிற பிள்ளையார்கிட்ட வச்சு வணங்கி இந்த ஒரு பொடி மண் எடுத்துக்கிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். 850 கோவிலை தொட்டுட்டோம். இன்னும் 150 கோவிலில் என்னோட ப்ராஜெக்டே முடிய போகுது. ஆனால் எங்களோட பயணம் ஓய போவதில் 851வது ஆலயமாக அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோவில் ஜாசின் மிளாக்கால இருக்கின்ற இந்த ஒரு கோவில் மிக சிம்பிளான கோவில். பார்க்கவே ரொம்ப எளிதாக இருக்கும். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். அங்கே இருக்கும் போது அந்த கோவில் விட்டு என்னால் வெளியே வர முடியாத ஒரு எண்ணமும் தோணுச்சு. அங்கே இருக்கிற ஆச்சாரியக்கிட்ட கேட்டிருந்தேன், திருக்காப்பு திறந்து அம்பாளை காட்ட முடியுமா, ரொம்ப தொலைவிலேருந்து வரேன்னு. மண் எடுத்துருவாங்க, அம்பாள் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த எல்லையில் இருக்கிற கோவிலுக்கு வெளியே அவங்களோட ஸ்தல விருட்ச மரம் இருந்துச்சு. அந்த மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். அந்த மரமும் மிக பழமையான மரம். அங்கேருந்து ஒரு பொடி எடுத்துட்டு அம்பாளை தரிசனம் காணேன். ஆஹா! ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ரொம்ப சிம்பிளான அம்பாள், பழமையான அம்பாள், பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த அம்பாள். இன்னமும் இந்த எல்லையில் மகாராணி மாரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட புகழ் இந்த உலகம் முழுக்க பரவட்டும். இந்த ஆலய நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து 852வது ஆலயமாக ஸ்ரீ அபிராமி உடனுறையும் அமிர்தா கடேஸ்வரர் திருக்கோவில் ஜாசின் மிளாக்கால இருக்கின்ற இந்த ஒரு கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. காரணம், சிவலிங்கம் இங்க வச்சு வணங்குறாங்க. அந்த சிவலிங்கம் கருங்கல்லும் கிடையாது, ஆத்துக்கல்லும் கிடையாது. இது அம்மிக்கல்லுல செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம். இந்த எல்லையிலே 2 கோவில்ல தான் அம்மிக்கல்லுல செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வச்சு வணங்குறத பார்த்துருக்கேன். அதில் முதல் ஆலயம் இந்த ஆலயம். நான் வர காலகட்டத்தில் பிரதோஷ காலகட்டத்தினால
அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக பக்தர்கள் திரண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது இந்த சிவலிங்கத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த சிவலிங்கம் தான் அம்மியில் செய்யப்பட்ட சிவலிங்கம். பார்க்கவே ரொம்ப அழகாக ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு புடி மண்ணை கொடுத்து இந்த ஒரு எல்லையிலேருந்து அந்த மண் எங்கள் எல்லைக்கு வர்றதுக்கு அனுமதியும் கொடுத்து அவங்களோட பழமையான மரத்தை வெட்டின பிறகு அந்த மரத்தோட மண்ணை வந்து இந்த துளசி மரத்தில் வச்சு இன்னும் ப்ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அழகான யோசனை. மண் அவ்வளோ அவசியம். அதுக்கு மண்ணுக்கு உண்டான மரியாதை கொடுத்துருக்காங்க. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு மலாக்கால மெத்த ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் மறக்காமல் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் டைரெக்டாக உங்கள் ஃபீட்ஸில் வரும். அது மட்டும் இல்லை, மெத்த ஆலயங்கள் நீங்கள் போகணும்னு நினைக்கிறேன், கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இது உங்களுக்கான பதிவு. நாளை சந்திக்கிறேன். நான் சந்திரநாத் துரோணாச்சாரியார். See you soon. Bye. முருகன் துணை.